ஜெம் சினிமாஸ் வணக்கம். நான் விஜய் அபிஷேக். அதை எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த ஓஜி இஸ் பேக்டி அப்படின்ற மாதிரி ஒரு ஓஜி படத்தோட பார்ட் 2 தான் இப்போ வந்து ரிலீஸ் ஆக போகுது. அது என்ன படம் பார்த்தீங்க அப்படின்னா வருத்தப்படாத வாலிப சங்கம். ஸோ இந்த படத்தை பற்றி நம்ம பெருசாக இன்ட்ரோ கொடுக்கணும் அவசியமே இல்லை. அதாவது எஸ்கே அவர்கள் வந்து ஒட்டுமொத்தமாக நம்ம தமிழ்நாட்டுக்கே வந்து தெரிவித்த படம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து வருத்தப்படாத வாலிப சங்கம் தான். அந்த படத்தில் காமெடியாக இருக்கட்டும், சாங்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து படுமாசாவே இருக்கும். அதாவது இப்போவுமே அந்த பாட்டு கேட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே வந்து ஆஹா வருத்தப்படாத வாலிப சங்கம் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல வைபாவே கொடுக்கும். அதாவது அந்த பேர், அதாவது எஸ்கே அண்ட் ஸ்ரீதிவ்யா, இவங்க ரெண்டு பேரோட பேருமே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு போர் அடிக்காத படம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது வருத்தப்படாத வாலிப சங்கம் தான். அது வந்து பொன்ராம் சார் வந்து இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருப்பாரு. டிமான் அவங்களோட ஒரு மியூசிக்கில் வந்து இந்த பாட்டு வந்து படமும் சரி, இந்த பாட்டில் இருக்க எல்லா விஷயமும் சரி ரொம்ப பர்ஃபெக்டாகவே இருக்கும். அதாவது 2013 ரிலீஸ் ஆன இந்த படத்தை பார்க்குறப்ப எல்லாருமே வந்து நான் ஒரு போஸ் பாண்டியாவே உணர்றேன் அப்படின்ற மாதிரி ஊரில் இந்த பஞ்சாயத்து பேசுறது, அதுக்கப்புறம் திருவிழாக்கெல்லாம் பேசுகிறப்பெல்லாம் வந்து இளவட்ட பசங்க அப்படின்னு சொல்லுவாங்களா, அவங்க எல்லாருமே வந்து நான் ஒரு போஸ் பாண்டி அப்படின்னு சொல்லி நினச்சி சுற்றிட்டு இருந்த காலம் வந்து அது போக இப்போ வந்து அதோட பார்ட் 2 வந்து எடுக்க போகிறதா வந்து ஒரு அப்டேட் ஒன்று வந்துருக்கு. இந்த பார்ட் 2 வந்து யார் நடிக்க போகிறா அப்படின்றத நம்ம முக்கியமாக நோட் பண்ணி ஆகணும். அதாவது எஸ்கே நடிப்பாரா? அவர் தான் மாஸ் ஹீரோ ஆகிட்டாரு, இப்போ எப்படி அவர் ஒரு காமெடி சேனலில் படம் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எஸ்கே அந்த படம் நடிக்கல. இந்த படம் வந்து நடிக்க போகிறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரியோ அவர் தான் நடிக்க போகிறாரு. அதாவது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அடுத்த எஸ்கே யார் அப்படின்னா ரியோ அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அடுத்தது இப்போ வந்து எஸ்கே வந்து அடுத்த தளபதி ஆகிட்டாராம். இப்போ ரியோ அவர்கள் வந்து அடுத்த எஸ்கே ஆகிட்டாராம். இப்போ அடுத்த எஸ்கே யார் அப்படின்ற ஒரு காம்படிஷன் தான் பயங்கரமாக போயிட்டு இருக்கு. ஒருத்தவங்க கவின்ன்றாங்க, இன்னொருத்தவங்க ரியோன்றாங்க. ஆனால் இப்போ ரியோ தான் வந்து இது ஃபுல்லாகவே பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்து ஒரு கொம்பு சிவி அப்படின்ற ஒரு படத்தோட ஆடியோ லான்ச்லேயே வந்து லைட்டாக அதுக்கான ஒரு ஹிண்ட் கொடுத்தாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து சிவகார்த்திகேயன் ரியோ ரெண்டு பேரும் வந்து அந்த மான் கராத்தே போஸ்ட் வந்து ஒரு போட்டோ ஒன்று போட்டப்பவே வந்து எல்லாருக்குமே வந்து இது வந்து கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஓகே, எஸ்கே இடத்துல வந்து ரியோ நடிக்கிறாரு, அப்போ சூரிய இடத்துல யார் நடிப்பா? சூரியன் தான் ஹீரோ ஆயிட்டாரு, அவர் எப்படி காமெடி ரோல் பண்ணுவார் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ரியோவோட ஒரு பர்ஃபெக்டான ஒரு காம்போ, அதாவது காமெடி காம்போ யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது விக்னேஷ் அவர்கள். அதாவது விக்னேஷ் அவர்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஏற்கனவே இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு காம்போட படமெல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த விக்னேஷ் அவர்கள் தான் வந்து சூரிய மாதிரி ஒரு கேரக்டர் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இது வந்து கண்டினியூவாக இருக்கிறது கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. அதாவது பழைய படத்தில் வந்து அதாவது வருத்தப்பட வாலிபசங்களை பார்த்தோம் அப்படின்னா எஸ்கே வந்து அப்பாவாகிறது ட்ரை பண்ணியிருப்பார், அப்பா ஆகியிருப்பார், அவங்க மாசமாக இருப்பாங்க ஸ்ரீதிவ்யா. ஸோ அந்த குழந்தை வருமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது, இது வந்து நான் லீனியராக தான் வரும். அந்த டைட்டிலில் இருக்கும், அதே ஜானரில் இருக்கும். ஆனால் அந்த படத்துக்கு இந்த படத்துக்கு வந்து சம்மந்தம் இல்லாத மாதிரி தான் இந்த கதை கலக்கம் வந்து கண்டிப்பாகவே அமையறதுக்கு அதிகமாகவே வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை வந்து யார் ப்ரொடியூஸ் பண்ண போகிறான்னு பார்த்தீங்க அப்படின்னா ரியோ அவர்கள் தான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாரு. ரியோ அவர்கள் வந்து ப்ரொடக்ஷனில் இறங்கியிருக்காரு. ஆல்ரெடி ஒரு படம் வந்து இப்போ வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதே மாதிரி இந்த படத்தையும் வந்து ரியோ அவர்கள் தான் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ பார்க்கலாம், எஸ்கே அவர்களுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சி அவர் இப்போ இவ்வளோ பெருசாக இருக்காரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து முக்கியமான காரணம் பொன்ராம் சார், வருத்தப்படாத வாலிப சங்கம். அதே மாதிரி இப்போ வந்து ரியோ அவர்கள் வந்து ஒரு நல்ல ஸ்டேஜில் இருக்காரு. இந்த பார்ட் 2க்கு அப்புறம் அவரோட ஸ்டேஜ் மாறுமா மாறாதா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். ஓகே, வருத்தப்படாத வாலிப சங்கம் பார்ட் 2ல ரியோ நடிச்சா எப்படி இருக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஜெம் சினிமாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.